சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு கொடுப்பதாக மத்திய அரசு முடிவு செய்து விட்டார்களா? இது சார்ந்த பேச்சுவார்த்தை ஏதேனும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? மக்களவையினுடைய சபாநாயகர் துணை சபாநாயகர் தொடர்பான பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நாடாளுமன்றத்தில் இன்று காலை முதல் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது திமுகவினுடைய மக்களவை தலைவர் TR பாலுடன் மத்திய அமைச்சரும் பாஜகவுடைய மூத்த தலைவருமான ராஜ்நாத் சிங் சந்தித்துள்ளார். குறிப்பாக மக்களவையினுடைய சபாநாயகர் பொறுப்பில் மீண்டும் ஓம் பிர்லாவை நியமிப்பதற்கான ஒரு ஆதரவை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் இந்த சந்திப்பின் பொழுது வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் மக்களவையினுடைய துணை சபாநாயகர் பொறுப்பானது எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளதாக தற்போது தகவலானது வெளியாக இருக்கிறது. பல்வேறு இந்தியா கூட்டணியுடைய பல்வேறு தலைவரிடம் இன்று காலை முதல் ராஜ்நாத் சிங் பேசி வரும் நிலையில் தற்பொழுது திமுகவுடைய மக்களவைத் தலைவர் TR பாலுடன் அவர் பேசியுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயிடமும் அவர் தனியாக சந்தித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆலோசித்த நிலையில் தற்பொழுது மக்களவையினுடைய துணை சபாநாயகர் பொறுப்பு என்பது எதிர்க்கட்சிகளுக்கு வழங்குவதற்கான ஒரு முடிவிற்கு தற்பொழுது மத்திய அரசானது முன்வந்துள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமான தகவலானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களவையுடைய துணை சபாநாயகராக யார் பொறுப்பேற்க உள்ளார்கள், அதில் இந்தியா கூட்டணியின் சார்பாக யார் போட்டியிட உள்ளார்கள் என்ற ஒரு அறிவிப்பு என்பது இன்று பிற்பகல் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் சார்பில் நடைபெறவுள்ள ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என்ற ஒரு தகவலை காங்கிரஸ் கட்சி அடுத்து தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக மக்களவையுடைய சபாநாயகருக்கான ஒரு முடிவையுமே இந்தியா கூட்டணிகள் என்பது இன்று பிற்பகல் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எடுக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஓம் பிர்லாவிற்கு ஆதரவு வழங்குவதா அல்லது அவருக்கு எதிராக காங்கிரசுடைய மூத்த தலைவரும் 8 முறை எம்பியுமான கொடிக்குள் சுரேஷை நிறுத்துவதா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ள அந்த இந்தியா கூட்டணி கட்சியினுடைய ஆலோசனைக்கு பிறகு தெரியவரும். ஒருவேளை அதிகாரப்பூர்வமாக இந்த மக்களவையினுடைய துணை சபாநாயகர் பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் ஓம் பிர்லாவிற்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. பலமான எதிர்க்கட்சி அமைந்ததன் பலனாக தற்பொழுது துணை சபாநாயகர் பதவியை நிபந்தனையோடு விதித்து அதனை பெற்றிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியினர் என்று பார்க்கலாம். முடிவாக என்ன ஆகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.